Hello everyone, welcome to Knowledge Box. Today நம்ம இந்த வீடியோவில் இந்த பேண்டமிக் பீரியடில் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டு வர்ற ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் அந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக அதிகமாக பேசப்படுற ஒரு ப்ராப்ளம் அண்ட் அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஸோ ஜூம் அப்படின்றது அனைவராலுமே பயன்படுத்தப்பட்டு வர்ற ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த அப்ளிகேஷன் ரிலேட்டடாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டக்ட் பண்ணுற மீட்டிங் லெக்சர்ஸ் 40 மினிட்ஸில் எண்ட் ஆகிடும். ஸோ தொடர்ந்து நீங்கள் கண்டினியூவஸாக 2 hours 3 hours மோர் லெக்சர் செய்யணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஜூமோட பெய்ட் வெர்ஷன் யூஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த வீடியோவில் எந்த ஒரு பேமெண்ட்டுமே பண்ணாமல் உங்களுடைய ஃப்ரீ ஜூம் அக்கௌண்ட் மூலம் உங்களுக்கான 2 hours 3 hours லெக்சர்ஸை எப்படி கண்டினியூவாக செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ப்ராசஸ் உங்களால் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஜூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதும் உங்களுடைய ஸ்க்ரீன் இந்த மாதிரி காணப்படும். ஸோ நாங்கள் முதலாவது கிளாஸஸை ஷெடியூல் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஷெடியூலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய மீட்டிங்க்கான ஹெட்டிங்கை கொடுத்துக்கோங்க. ஓகே, தென் டேட்டு சரியாக கொடுத்துக்கோங்க. ஃப்ரம் டைம் கொடுத்துக்கோங்க. தென் டூ டைம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரம் டைமில் இருந்து 2 டைம், அதாவது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் இருந்து கிளாஸை எண்ட் பண்ணுற டைம் டிஃப்ரென்ஸ் 30 மினிட்ஸாக இருக்கணும். இட்ஸ் மீன் நீங்கள் 8க்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய 2 டைமில் 8:30 கொடுத்துக்கோங்க. தென் மறக்காமல் உங்களுடைய பர்சனல் மீட்டிங் ஐடி ஆஃபில் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எந்த ஒரு பார்ட்டையும் நாங்கள் இதில் பார்க்க போகிறதில்லை. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோக்கு இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் மறக்காமல் உங்களுடைய கிளாஸ் ஹெட்டிங்கையும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தென் டன் கொடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸில் இன்வைட்டீஸ் வாயா நீங்கள் உங்களுடைய பார்ட்டிசிபெண்ட் எப்படி இன்வைட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ பாக்ஸுக்கு வெளியில் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் திரும்பவும் ஷெடியூலை கிளிக் பண்ணுங்கள். ஷெடியூலை கிளிக் பண்ணதும் நீங்கள் காப்பி பண்ண மீட்டிங் ஐடியை, மீட்டிங் ஹெட்டிங்கை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஃபஸ்ட் கிளாஸ் கொடுத்து அதே சேம் டேட்டை கொடுத்துக்கோங்க. டைம் ஃப்ரம் டைம் நாங்கள் லாஸ்ட்டாக எந்த கிளாஸை எந்த டைமில் எண்ட் பண்ணோமோ அந்த டைமை கொடுத்துக்கோங்க. ஓகே, தென் 2 டைமில் நீங்கள் அதோட 9:30 மினிட்ஸ் எட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் மீன் நாங்கள் 8:30க்கு லாஸ்ட் கிளாஸை எண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 9 AM வரையும் இந்த கிளாஸை கொடுத்துக்கோங்க. ஜூம் பேசிக் பிளான் ஹேஸ் 40 மினிட்ஸ் டைம் லிமிட் ஆன் மீட்டிங்ஸ் வித் 3 or more பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். இந்த மெசேஜையும் ஓகே பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய பிஎம்ஐ ஆஃபில் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கொண்டு டன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த இன்விடேஷனுக்கு இந்த பாக்ஸுக்கு வெளியில் கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் ஷெடியூலை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மீட்டிங் ஹெட்டிங்கை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டேட் சரியான டேட் நாங்கள் லாஸ்ட்டாக கொடுத்த 2 கிளாஸஸ்லேயும் டேட்டு சரியாக கொடுத்துக்கோங்க. தென் இங்கே ஃப்ரம் டைமில் லாஸ்ட் கிளாஸை நீங்கள் எண்ட் பண்ண டைமை கொடுத்துக்கோங்க. நாங்கள் லாஸ்ட் கிளாஸை 9க்கு எண்ட் பண்ணோம். ஸோ 9 AM to 9:30 AM கொடுத்துக்கோங்க. தென் இந்த பாப் விண்டோவையும் ஓகே பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்சனல் மீட்டிங் ஐடி ஆஃபில் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. தென் டன் கொடுத்துக்கோங்க. ஓகே, பாக்ஸுக்கு வெளியில் கிளிக் பண்ணி அந்த ப்ரொசஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, திரும்பவும் ஷெடியூல் போங்க. உங்களுடைய காப்பி பண்ணப்பட்ட மீட்டிங் ஹெட்டிங்கை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டேட் நாங்கள் லாஸ்ட் 3 கிளாஸஸ்க்குமே கொடுத்த சேம் டேட்டை கொடுத்துக்கோங்க. ஃப்ரம் டைம் லாஸ்ட் கிளாஸ் நாங்கள் 9:30க்கு எண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே ஸ்டார்டிங் டைம் 9:30 அண்ட் எண்ட் டைம் 10 கொடுத்துக்கோங்க. செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெசேஜையும் ஓகே பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்சனல் மீட்டிங் ஐடி ஆஃபில் இருக்குதா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கொண்டு டன் கொடுத்துக்கோங்க.
ஓகே, இந்த பாக்ஸுக்கு வெளியில் கிளிக் பண்ணி இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த கீழே உள்ள மீட்டிங்ஸ் அப்படி கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ½ an hour டைம் உள்ள 4 கிளாஸஸ் வந்து எட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த கிளாஸஸ் 4 லிமிட் மீன்ஸ் 2 hours கிளாஸ் ஒன்று செய்ய போகிறீங்க. ஸோ அதை தான் நாங்கள் 4 கிளாஸஸாக டிவைட் பண்ணி வச்சுக்கிறோம். ½ an hour உடைய 4 கிளாஸஸாக. ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஃபஸ்ட் கிளாஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் கிளாஸோட லிங்க்கை மட்டும் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு சென்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் உங்களுடைய இந்த ஃபஸ்ட் கிளாஸோட லிங்க்கை மட்டும் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இன்வைட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான மெத்தடில் நீங்கள் இன்விடேஷனை சென்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, தென் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களுடைய கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 40 minutes கழிஞ்சதும் ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் ஓகே பண்ணிக்கொள்ள சொல்லுங்கள். தென் உங்களுடைய மீட்டிங் கட் ஆகாமல் தொடர்ந்து 2 hours கண்டினியூவாக செஞ்சு கொண்டு போகலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் மறக்காமல் செய்கிறதுக்கு உங்களுடைய மீட்டிங் ஹெட்டிங்கை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா மீட்டிங்க்கும் ஒரே ஹெட்டிங்கை கொடுங்க. அண்ட் எல்லா கிளாஸும் ஒரே டேட் கொடுத்துக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய கிளாஸஸை 30 minutes டிஃப்ரென்ஸில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் 8 AM ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 8:30 AM அந்த கிளாஸை எண்ட் பண்ணுங்கள். தென் ஃபஸ்ட் கிளாஸ் எண்ட் பண்ண டைமில் இருந்து அடுத்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இட் மீன் 8:30 AMலேருந்து 9:30 வரையும் அடுத்த கிளாஸஸை எட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய பர்சனல் மீட்டிங் ஐடி ஆஃபில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்சனல் மீட்டிங் ஐடி ஒன்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து ஒர்க் பண்ணாமல் போகும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ என்னோடய கிளாஸஸ் எல்லாமே வந்து நான் இந்த மெத்தடில் தான் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.